உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே. இன்று நாங்கள் நிகழ்ச்சி நடத்தாமல் வளமையாக உலக நார்வல், அரசியல் களம், இலக்கின் சிந்தனை போன்ற நிகழ்ச்சிகளில் அரசவர்களும் அடியேனும் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவோம். தேவை கருதி நாங்கள் இன்று ஒரு சம்பாசனையாக போரியல் ஆய்வாளர் அரசவர்களோடு அடியேன் உரையாட இங்கே வந்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் ஆரம்பித்து 43வது நாள் என்று பல நேயர்கள் யூடியூப் வழியாக இந்த தகவல்களை, குறிப்பாக அரசவர்கள் பல தளங்களில் சென்று அதை ஆராய்ந்து அந்த சோர்ஸ் என்று சொல்வார்கள், எங்கிருந்து வந்தது, அது உறுதியானதா என்ற விடயங்களை அவதானித்து எடுத்து வந்து உறவுகளுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு உதவியாக நான் இங்கே இந்த 43 நாட்களும் பயணித்துக் கொண்டு வந்திருந்தோம். முதல் அரசவர்களை இங்கே இந்த நிகழ்ச்சிகள் அழைத்துக் கொள்ள விரும்புகிறேன். வணக்கம் அரசவர்களே. வணக்கம். உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். பழமையாக நாங்கள் அரசியல் பேசுவோம், பூகோள அரசியல் பேசுவோம், போரியல் தொடர்பாக பேசுவோம், எங்களுடைய இனத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவோம். ஆனால் ஒரு தேவை கருதி நாங்கள் இருவருமே ஒரு சம்பாசனை ஒன்றை நடத்துவதற்காக நன்றி உங்களை இன்று அழைத்திருக்கிறேன். இந்த 43 நாட்கள் இந்த போர் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் காலை 6:30 பிரித்தானிய நேரம் 6:30 அரசவர்கள் தன்னுடைய பணிக்கு செல்வதற்கு முன்னதாக, அதே போல் தான் அடியேனும் பணிக்கு செல்வதற்கு முன்னதாக 25-30 நிமிடம் பதிவு செய்துவிட்டு நாம் இருவருமே சென்று விடுவோம். அப்பொழுது சில தகவல்களை பரிமாறிக்கொள்வோம். அடுத்த நிகழ்ச்சியை எப்பொழுது நாங்கள் பதிவு செய்ய போகின்றோம் என்ற விடயங்கள். ஆனால் இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எங்களுடைய மக்கள் மத்தியில். அவர்கள் இந்த யூடியூப்பில் வருகின்ற, நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்த யூடியூப்பில் வருகின்ற பதிவுகளை நான் பார்ப்பது மிகவும் அரிது என்ற அடியனுக்கு நேரம் போதாத ஒரு காரணத்தினால். ஆனால் தனம் போன்றவர்கள், இன்னும் வேறு சிலர் அதை பார்த்துவிட்டு அனுப்புவார்கள். பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்கள் மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அரசவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும், நாங்கள் இந்த 43 நாட்களும் காலை 6:30 மணிக்கு இந்த பதிவு செய்யும் பொழுது நீங்கள் எவ்வாறு இந்த தகவலை திரட்டுகிறீர்கள் என்று முதல் எங்களுடைய உறவுகளுக்கு கூற வேண்டும். என்றால் இது இலகுவான விடயம். ஒன்று, நீங்கள் பார்ப்பது, எங்கெங்கே போய் எடுப்பது, அதை கிரகிப்பது, அதை எங்களுடைய மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் என்ற எல்லாரும் போரியல் ஆய்வாளர்கள் இல்லை, எல்லோரும் போரியலில் நிபுணத்துவம் பெற்றவர்களே. அதை எவ்வளவு பக்குவமாக நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்பதை முதல் எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் கூற வேண்டும். நிறைய விடயங்கள் இருக்கின்றது, நாங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவோம். என்னென்று சொன்னால், எமது இனம் ஒரு போரை, 30 ஆண்டு ஆயுத போரையும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அகிம்சை போரையும் சந்தித்த இனம். போரை சந்தித்த இனத்தில் இந்த போரியல் தொடர்பாக நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீர்கள் சொன்னால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஆய்வு மையம் இருக்கு. விடுதலை புலிகளிடம் இருந்தது சமர ஆய்வு மையம், அரசியல் ஆய்வு மையம், பொருளியல் மையம் என்று இருந்தது ஒவ்வொரு துறைகளுக்கு. அப்படியான ஒன்று. அப்ப எங்கள் தரப்பிலிருந்து போர் தொடர்பான செய்திகளை எங்கள மக்களுக்கும், இந்த தமிழ் உலகுக்கும் ஒரு நேர்த்தியாக சொல்லக்கூடிய ஒரு இடைவெளியை நாங்கள் நிரப்ப வேண்டும் என்றது. அதுக்கு இந்த ILC வானொலி, இலக்கு போன்றவை ஒரு மிக காத்திரமான, என்று சொன்னால் அது சுதந்திரமாக தேசியத்துக்காக செயற்படும் போது உங்களால் சுதந்திரமாக, அது வியாபார நோக்கம் அல்ல, சுதந்திரமாக உங்கள் கருத்துக்களை கொண்டு வர முடியும். இப்ப மக்கள் நீங்கள் சொன்னது போல ஏன் இவ்வளவு ஆதரவை தருகிறார்கள் என்று சொன்னால், எல்லோரும் சொல்லுற, நீங்கள் நடுநிலைமையாக கூறுகிறீர்கள், பல ஊடகங்களில் கேட்காத உங்களிடம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது என்று. மற்றது, எங்கே நாங்கள் போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்களும் குழந்தைகளை இழந்த நாங்கள், முதியவர்களை இழந்த நாங்கள், பெண்களை இழந்த நாங்கள், ஒடுக்குமுறைக்கு உட்பட்டவர்கள் நாங்கள். இன்னொரு இனத்திற்கு அது நடைபெறும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. அதுதான் ஒரு போரியல் பண்பு. அதை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். அதில் இப்ப நீங்கள் சொன்னது போல இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெயின் என்று சொல்லலாம். அதை தேடி எடுப்பது, அதுக்கு எவ்வளவோ நேரம் எடுக்கும். 6:30 நாங்கள் ரெக்கார்டிங்கை செய்தாலும் நான் 5 மணிக்கு எழுந்து போகணும். எழும்பினால்தான் மிகுதி எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு முதலில் அதற்குரிய சோர்ஸ்களை நான் ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்க வேண்டும். மற்றது, உலகத்துல உள்ள அரசியல் தலைவர்கள், முன்னாள் அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள், மற்றது இராணுவத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் எல்லோரிடமும் சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய அத்தனையிலும் நானும் ஒரு ஃபாலோவர்ஸா இருப்பேன். அவர்களிருந்து வாரது, மற்றது ஊடகங்கள் அதுகள்ல இருந்து வாரது. அப்ப இந்த நீங்கள் கமெண்ட் செக்ஷன், நான் அநேகமா எல்லா கமெண்ட்களையும் வாசிப்பது இந்த யூடியூப்பில் வாரதை, பலவற்றை பேச வேண்டும் என்று நினைப்பது. ஆனால்
எங்களுக்கு கிடைக்கிற அந்த குறுகிய நேரத்துக்குள்ளால், ஏன்னா சில பேர் கூறுவார்கள் இந்த காணொளி நீளமாக போகும்போது சில பேர் கொஞ்சம் கூடி விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த கொமெண்டை நான் அதில் போடுகிற கொமெண்ட்களை நான் பார்ப்பதுண்டு, பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றதை நான் பேருந்து நேரம் கிடைப்பதில்லை நான் போவது. அப்போதுதான் அதில் அவர்கள் போடுவதை பார்க்கும் போது அவர்களுக்கு இது இவ்வளவு தகவல்களையும் அவர்கள் எல்லா இடமும் போய் தேடி எடுப்பதை விட ஒரு வானொலிக்களால் அதை கொண்டு வரும் போது அவர்களுக்கு அது ஒரு பொக்கிஷமாக தெரிகிறது. அதை இந்த உயிருடைய தமிழ் வானொலி மிக சிறப்பாக இந்த 43 நாளும் செய்திருக்கிறது. பல கொமெண்ட்களில் அவர்கள் போட்டிருந்தார்கள், இது மக்களுக்கும் எங்களுக்கு ஒரு அறிவூட்டலாகவும் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் இதை நீங்கள் அவர்கள் பலர் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் முன்னரே இருந்து செய்திருக்க வேண்டும் என்று எல்லாம் கூட கூறியிருந்தார்கள். ஆனால் முன்னரும் அது தொடர்பாக இப்ப நீங்கள் தராஞ்சானியன பேசுவீர்கள். ஏனென்று சொன்னால் முன்னரும் இந்த ஊடகம் இவ்வாறான பணியை செய்திருக்கும், அதற்கு என்ன தடை வந்தது என்பது தொடர்பாக நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் இதை கொண்டு வருவதற்கு பெருமளவான மக்கள் ஆதரவாக இருக்கிறீர்கள். நீங்கள் இதை பிடித்திருக்கும் போது நீங்கள் உங்களுடைய நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ 10 பேருக்காவது ஷேர் பண்ணி, ஒரு 10 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி கொண்டு போனாலே இது ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா மக்களுக்காக தேசியத்துக்காக என்று சொல்லும் போது, இப்ப நாங்கள் ஈரானை பற்றி கதைப்பது நீங்கள் யோசிக்கலாம் எந்த தேசியம் என்று இல்லை. என்னென்று சொன்னால் வெளிவிவகார கொள்கை என்ற ஒரு நாட்டின் வெளிவிவகார கொள்கையை நீங்கள் உருவாக்கும் போது முதலில் உலக அறிவு உங்களுக்கு முக்கியமானது ஒன்று. அதை இந்த 43 நாளும் திறம்பட செய்திருக்கிறோம். கதைக்க போனால் கதைக்கலாம், நிறைய பேச வேண்டும் என்று எனக்கும் இருக்கிறது. என்றால் இந்த சுவாரஸ்யம் என்னவென்றால் 43 நாட்களில் நான் நினைக்கிறேன் முதல் 9 நாள் அல்லது 10 நாட்கள் அடியனுடைய வீடியோ எல்லாம் இப்படி உரையாடும் பொழுது என்னுடைய படத்தை பார்க்கக்கூடிய இருந்தது. இருந்தா போல என்னுடைய படத்தை காணவில்லை, ஏன் நான் வீடியோவில் வரவில்லை என்று கேட்டிருந்தார்கள். நான் எப்பொழுதுமே அரசர்களே ஊடகத்தில் யுஎல்சி வானொலியில் நான் கூறுவது 2-3 விடயங்கள் இருக்கின்றது. உண்மைத்தன்மையோடு எப்பொழுதுமே இருக்க விரும்புகின்றேன். எப்பொழுது நாங்கள் பொய்யும் பிறட்டும் சொல்லும் பொழுது நான் ஊடகத்தில் இருக்க மாட்டேன் என்று நான் அடிக்கடி வானொலி நேயர்களுக்கு தெரியும் நான் கூறுவது. அடுத்து கூட்டு முயற்சி எப்பொழுதுமே ஒரு இனத்துக்கு நல்ல பலத்தை சேர்த்து தரும் என்பது எனக்கு அது எப்பொழுதுமே நம்பிக்கை இருந்தது. ஏன் நான் வீடியோவில் வரவில்லை என்று சொன்னால், குடும்ப விடுமுறைக்கு ஒழுங்கு செய்திருந்தோம் 2 வாரங்கள். நான் நினைக்கிறேன் 26ஆம் தேதி லண்டனிலிருந்து டோக்கியோ சென்று, டோக்கியோவிலிருந்து ஒசாக்கா சென்று, ஒசாக்காவிலிருந்து நாகா சென்று, நாகாவிலிருந்து கியோட்டோ சென்று, கியோட்டோவிலிருந்து ஒக்கினாவாவுக்கு சென்று, ஒக்கினாவாவிலிருந்து சவுத் கொரியாவுக்கு சென்று, சவுத் கொரியாவிலிருந்து அபுதாபி சென்று, அபுதாபி செல்லும் பொழுது அங்கே இறங்கிய பொழுது ஹாமுஸ் நீரிணையையும் பார்த்தேன். அதுவும் கூட இதோட என்னுடைய பயணத்தில் இணைத்து விட்டிருந்தது. நேற்று தான் லண்டன் வந்து சேர்ந்திருந்தேன். இது எங்களுடைய குடும்ப விடுமுறைக்கான நேரம். ஆனால் எனக்கு விமானத்தில் ஏறும் பொழுது கூட என்னுடைய இதயம் சொல்லிக் கொண்டிருந்தது, நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தகவல்களை திரட்டுகிறீர்கள். அந்த தகவல்களை திரட்டும் பொழுது அந்த மக்கள் அதை கேட்டு அறிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் அதனால் பலன்படுகிறார்கள். ஏதோ ஒரு வழியில் அடியேனும் இந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் எங்களுடைய இனத்துக்காக என்று சொல்லித்தான் அப்பொழுது ஒரு திட்டத்தை போட்டேன். ஆனால் ஒரு சவால் இருக்கிறது என்னவென்றால், எப்படி இதை துணைவியாரிடமும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவது என்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் நேரம் காலம் என் பக்கம் இருந்தபடியால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற அந்த நேர வித்தியாசம் இருக்கிறது தானே. ஜப்பானுக்கும் எங்களுக்கும் லண்டனுக்கும் பிரித்தானியாவுக்கும் 9 மணி நேர வித்தியாசம் இருக்கு. அப்ப உங்களுடைய காலையும் என்னுடைய காலையும் அங்கே ஓரளவுக்கு அங்கே சரியாக கொண்டு வந்து பொருத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நீங்களும் சில தடவைகள் என்னோடு பேசும் பொழுது ஹொல்டேல போய் நிற்கிறவரே நான் சிக்கல்படுத்துகிறேன் நீங்கள் கூறும்பொழுது எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. ஏன்னா யாருடைய மனங்களை நான் புண்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு தயக்கம் இருந்ததை நான் அப்பொழுது உணர்ந்தேன். ஆனால் உறுதியாக இருந்தேன், எப்படியாவது வானொலி நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன். அந்த சவால் எவ்வாறு இருந்தது என்பதை நான் இங்கே சொல்லித்தானே ஆக வேண்டும். என்றால் 2-3 தடவைகள் ஒரு இடத்திலிருந்து ஒரு மாறும் பொழுது பதிவு செய்வதற்கு வசதியே இல்லை. ஷவர் எடுக்கின்ற அறையிலிருந்து பதிவு செய்ய வேண்டும். அந்த தொலைபேசியிலேயே இன்னொரு பக்கத்தில் என்னென்ன நான் உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்ற குறிப்புகளை அதிலேயே செய்து வச்சு அதையும் பிரட்டி அதனால்தான் அந்த ஒளிப்பதிவில் தெளிவில்லாதவர்கள் இருந்ததையும் நேர்கள் அங்கே பதிவிட்டிருந்தார்கள் என்று தனம் அவர்கள் அதை எனக்கு சுட்டிக்காட்டியிருந்தார். அண்ணா, உங்களுடைய இந்த பதிவில் ஒளித்தரம் குறைவாக இருக்கின்றது, பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நேர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, ஆனால் சொல்ல முடியவில்லை என்றால்
என்னிடம் இருந்த வசதி அவ்வளவுதான். உண்மையாக வசதி இருந்திருந்தால் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது கூட நான் இந்த தகவலை தருவதற்கு தயார்ந்தேன். இந்த காணொலியில் வருவதற்கு முன்னதாக அபுதாபி ஏர்போர்ட்டில் நிற்கும் பொழுது யோசித்தேன், ஒரு தடவை உங்களோடு அழைப்பை மேற்கொண்டு பதிவு செய்வோம் என்றால். ஆனால் எனக்கு அது சரியாக படவில்லை என்றால் இன்னொரு நாட்டில் போய் நின்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவத்தை வெளிப்படையாக நாங்கள் ஒரு ஊடகமாக போகின்றோம் என்று கூறினால் அது வேறு. ஆனால் ஒரு மறைமுகமாக அதை செய்தது எனக்கு மனதுக்கு அவ்வளவு சரியாக படவில்லை. அதனால் நான் தவிர்த்து விட்டேன். அதே போல்தான் இனி அரசோக்களை இந்த பதிவு செய்து விடயங்களை சிலர் நாங்கள் தலைப்புகளை போடும் பொழுது அது தொடர்பாக பிழைப்புக்காக என்று சொல்லி சொன்னார்கள் என்று கூட எனக்கு நான் இங்கே ஒரு விடயத்தை கூற வேண்டும். யூடியூப் வந்தது இப்போ ஒரு கொஞ்ச காலம்தான். வானொலி எங்களுடைய இனத்துக்காக பங்களிக்க வேண்டும் என்று சொல்லி 1997 ஐபிசி வானொலியை ஆரம்பித்தது ஊடக பிதாமகன் என்று அழைக்கப்படும் ஏசி தாசிசிஸ் மாஸ்டர் அவர்களும் அடியேனும் இன்னும் சிலரும் இணைந்துதான் ஐபிசி வானொலியை 97 ஆரம்பித்தார். அப்பொழுது தாசிசிஸ் மாஸ்டர் அவர்கள் பிபிசியில் பணியாற்றி கொண்டிருந்து அந்த பணியை முடித்துவிட்டு ஐபிசியில் முழு நேரமாக அந்த வானொலியை நாங்கள் தேவை கருதி அந்த ஈழத்தமிழர்களுடைய இன விடுதலைக்காக உண்மைத்தன்மையோடு விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும், அயராது உழைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மூத்த ஊடகர் ஏசி தாசிசிஸ் மாஸ்டர் அவர்கள் 97 அந்த வானொலியை ஆரம்பித்த பொழுது ஊடகத்தின் தன்மையை மாற்றிவிட்டார். ஐரோப்பிய நாடுகள் யாவும் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் தாயகத்தில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது பால் வார்த்தது போல் தாசிசிஸ் மாஸ்டர் அவர்கள் ஊடகத்துக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. நான் உண்மையை சொல்லுகிறேன், அதுவரையும் எனக்கு இந்த போராட்டம் தொடர்பாக அவ்வளவு என்னுடைய மனதில் இருக்கிற கொஞ்சம் ஆரம்பத்தில் இங்கே வந்தபடியால் நான் அங்கே நடந்த சம்பவங்களை அதிகமாக பார்க்கவில்லை. ஆனால் வாசித்திருக்கிறேன், கேட்டிருக்கின்றேன், மாஸ்டரூடாக நிறைய தகவலை அறிந்திருக்கின்றேன். அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஊடகம் ஒரு இனத்துக்கு தேவை ஏன் என்றதை புரிந்தது. தாசிசிஸ் மாஸ்டர் அவர்கள் இன்னும் சிலரை சேர்த்து அப்பப்பா எத்தனை மணித்தியாலம் அந்த கலையகத்தில் நாங்கள் செலவழித்திருப்போம். இப்பொழுது சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவ்வளவு ஆண்டுகள் பின்னே போய் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் சொல்லி. இதில் கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு பெரிய தாக்கத்தை எம்முடைய இனத்தின் மத்தியில் மட்டுமல்ல, பிபிசி நிறுவனம் கோடிட்டு காட்டியது. அக்கார்டிங் டு ஐபிசி நியூஸ், இன்னும் ஒரு மேற்கத்திய நாடு, வல்லரசு நாடு, இந்த பெரிய நாடு இந்த ஒரு வானொலியை சுட்டி காட்டி இருக்கின்றால் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும் யோசித்து பாருங்கள். அவ்வளவுக்கு ஒரு திட்டத்தை போட்டு சரியாக மாஸ்டர் அவர்கள் அதை வழி நடத்தியிருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஏதோ 2 பேர் வந்தார்கள், மாமனும் மச்சானும் வந்தார்கள். ஏதோ ஒப்ரோய் ஹோட்டல்ல ஷேர்ஸ் இருக்கின்றார்கள், கப்பல்ல ஷேர்ஸ் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த வானொலி எங்களுக்கு தேவை கருதி தாருங்கள், நாங்கள் நடத்த வேண்டும் என்று வந்தார்கள். சரி, மாஸ்டர் சொல்லிவிட்டார், சரி எடுத்திருங்கள். சரி, அப்படி வந்து நீங்கள் எடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு ஊடகம் என்றால் என்னென்று தெரியாது. குறைந்தபட்சம் ஊடகம் என்ற என்ன, அது ஏன் முக்கியம், அதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்ற விடயங்களை அறிந்தவர்கள், தெரிந்தவர்களிடம் அதை வழிநடத்த கொடுத்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். நீங்கள் சில வேளையில் என்னுடைய கேள்வியை கேட்கலாம், என்னென்று நீங்கள் அப்படி கூற முடியும் என்று உறுதிப்படுத்துகிறேன். 2009 2010 அந்த வானொலி இயங்காமல் போய்விட்டது. பலம் ஆன ஒரு வானொலி தேவை, இனத்துக்கு என்னுடைய அடையாளத்துக்கு ஒரு வானொலி தேவை, தொலைக்காட்சி தேவை என்று அதனுடைய உண்மை தன்மையை புரிந்திருந்தீர்களா, அதனுடைய தேவையை புரிந்திருந்தீர்களா, அந்த வானொலியை தக்க வைத்திருக்க முடியும். தக்க வைக்க முடியவில்லை. இப்பொழுது கூறுங்கள், வானொலி என்றால் என்ன என்று தெரியாது, அதனால் தானே அந்த வானொலியை நீங்கள் கைவிட்டீர்கள். கைவிட்டதும் அது ஒரு வர்த்தகரிடம், ஒரு வியாபாரியிடம் போய்விட்டது.
வியாபாரி மீது குறை செய்து எந்த பிரயோசனம் இல்லை. வியாபாரியுடைய நோக்கம் தான் எப்படி ஒன்றை வித்து ஒன்றை வாங்கலாம் என்றதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. தாசிசியஸ் மாஸ்டர், அடியேன், அவர்களோடு இணைந்தவர்கள் நம்முடைய இனத்துக்காக, அந்த தியாகத்துக்காக, அந்த அர்ப்பணிப்புக்காக நாங்கள் 97ஆம் ஆண்டு ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை ஒரு பெனி கூட, ஒரு ரூபாய் கூட நான் ஊதியமாக பெற்றதில்லை. அடியேன் ஏன் இந்த நாட்டுக்கு வந்தோம், படித்தோம், தேவையான அளவுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு பிள்ளைகளை படிப்பிப்பதற்கான அளவுக்கு அடியேன் படித்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்டாக இருக்கிறேன். எங்களுடைய நிறுவனம் விற்கின்ற மென்பொருளை பப்ளிக் செக்டர், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆலோசனை வழங்குகின்ற பணி நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு யூடியூபால் எந்த ஒரு நிதியும் தேவையில்லை. அதே போல் இங்கே போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள், போரியல் அவர் அது போரியலில் இருந்த ஆர்வத்தினூடாக கடந்த 30-40 ஆண்டுகளாக அது தொடர்பாக படிப்பதும் தகவலை திரட்டுவதும் அவருடைய ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லலாம். ஆனால் அவருக்கு இவ்வளவு ஒரு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அவர் ரசாயனத்துறையில் பேராசிரியர். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு தேவையான நிதி வரக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களை போன்று ஐஎல்சி வானொலியில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் தொண்டர்களாக வேலை செய்கிறார்கள். நான் ஐஎல்சி வானொலி எப்படி உருவாகினது என்பதை அதற்கு வருகின்றேன். தொண்டர்களாக வேலை செய்கிறார்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எங்களுடைய மக்களுக்காக, நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மொழிக்காக எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள். 17வது ஆண்டு காலடி வைத்திருக்கின்றோம். அரசவர்கள் ரசாயனத்துறையில் பேராசிரியராக இருக்கின்றவர். அவர் தன்னுடைய துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு யூடியூபால் எந்த ஒரு தொகையும் தேவையில்லை, அடியனுக்கும் எந்த ஒரு தொகையும் தேவையில்லை. எங்களுடைய நோக்கம், எமக்கு நிறைய படித்தோம், நிறைய பணம் சம்பாதித்தோம், எங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கின்ற ஒதுங்கி போவது எங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த அர்ப்பணிப்பு, அந்த தியாகம், இதை நாள்தோறும் சிந்திக்கும் பொழுது ஒரு துளியாவது எம்மினம் சமநிலை பெற வேணும். சில வேளையில் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 2 பேருமே அல்லது நீங்கள் ஒரு 25 பேர் 30 பேர் ஐஎல்சி இலக்கு இந்த நிறுவனத்தில் தொண்டர்களாக பணிபுரிவதால் சமநிலை பெறுவதா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை ஐயா, ஒரு சிறு துளி, ஒவ்வொருவராலும் அந்த அர்ப்பணிப்பை ஒரு சிறு துளியாக நாங்கள் கொடுப்போமா இருந்தால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கின்றது. வானொலியை கேட்பவர்களுக்கு தெரியும். கூட்டு முயற்சி, கூட்டு முயற்சி, கூட்டு முயற்சி என்று அடிக்கடி கூறுவது ஒன்று. நாங்கள் ஒதுங்கி இருக்கலாம், ஒதுங்கி போய் எங்களுடைய பாட்டை மகிழ்ச்சியாக, இப்ப நான் விடுமுறை ஒரு தடவை போறதுக்கு பதிலாக 5 தடவை போகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் சுயநலம், எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மக்களுடைய நிம்மதியாக வாழ்வதற்காக, பாருங்கள், உலக பரப்பில் எவ்வளவு நிம்மதியாக பலர் வாழுகிறார்கள். நிம்மதி இல்லாமல் வாழுவர்கள். எங்களுடைய இனம் கண்ட அந்த கொடூர தாண்டவம், அந்த இனக்கருவறுப்பு, இதை பார்த்துவிட்டு எப்படி நான் எங்களுடைய குடும்பம் என்று ஒதுங்கி இருக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த பங்களிப்பை நாங்கள் செய்கிறோமே தவிர, தயவு செய்து நீங்கள் யோசிக்காதீர்கள் யூடியூப்புக்காகத்தான் தலைப்பை போடுகிறார்கள் அல்லது இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்று. 97ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை ஒரு பெனி கூட வாங்கியதில்லை. ஏனென்றால் இது என்னுடைய மக்களுக்காக, எம்முடைய மக்களுக்காக எங்களுடைய பங்களிப்பு என்றதைத்தான் என்னால் கூற முடியும். அரசோகளை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கத்தான் விரும்புகிறேன், தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அரசியலிலும் கூட நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது கூட சில வேளைகளில் அதை ஒரு காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவது போல் இருக்கும். ஆனால் காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவதில்லை, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் இங்கே அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றேன், இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு உருவாக்க வேண்டும். கணக்கு பொறுப்படுத்தால் கணக்கு காட்ட வேண்டும். இல்லையென்றால் இப்ப இந்த வானொலியை தொடர்பாக அரசவர்கள், நான் நிறைய பேசிவிட்டேன். ஏனென்றால் இந்த விடயங்கள் சில வேளைகளில்
எனக்கு தெரியும் ஐபிசி ஆரம்பித்த காலங்களில் அப்பொழுதெல்லாம் வந்தது வரலாற்றை சிலதை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார்கள். வரலாற்றை ஒரு காலமும் மறைக்க முடியாது, அது ஏதோ ஒரு விதத்தில் வெளிவரும். இப்ப பாருங்க, இவ்வளவு நேயர்கள் இவ்வளவு தூரம் இருந்து கேட்டுவிட்டு அதை சொல்லும் பொழுது உண்மையோடு நான் நிலைமைகளை விளங்கப்படுத்தினால்தான் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் கூறுங்கள் இந்த உங்களுடைய இந்த பயணம் தொடர்பாக. உண்மைதான், நீங்கள் கூறியது போலதான். என்னன்னு சொன்னால் அவரவர்களுக்கு பணிகள் இருக்கின்றன. இப்ப என்னை பொறுத்தவரையில் ஒரு டென்டல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்றுல ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி செக்ஷனுக்கு நான் ஹெட்டாக இருக்கிறேன். ஆனால் இப்ப என்னென்ற சொன்னால், நான் அதே சமயம் கெமிஸ்ட்ரியில டியூஷன் கொடுக்கிறது. அப்ப டியூஷன் கொடுக்க நான் அவர்களுக்கு ஒன்று சொல்வது, நீ கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு முறை என்னென்று சொன்னால், நீ கற்பதை மற்றவர்களுக்கு படிப்பியல். அதாவது டீச்சிங் இஸ் அ குட் வே ஆஃப் லேர்னிங் என்று சொல்வார். அதே போலதான் நாங்கள் என்னிடம் இருக்கிற அறிவை ஒரு சொல்ல வேண்டிய, நாங்கள் அதை என்னுடனே போக தேவையில்லை, அதை மக்களுக்கு எவ்வாறு கொண்டு போக வேண்டும் என்றதை அதைத்தான் இப்போது பலரும் வந்து இதில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வளவோ பிரயோசனமாக இருக்கிறது நீங்கள் சொல்வது, தேடுவது, சொல்வது சொல்லி அதை வெளியில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதில் வந்து செய்கின்றோம். அதிலும் தானே கூறியது போல எனக்கே பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும் கொள்ளையில போற வரை. மற்றது நான் இப்படி கேட்கிறேன்னா, அவர் சில சமயம் கொரிடோர்ல இருந்து கூட கதைச்சிருக்கிறார், அதான் காணொளி வருவதில்லை. நானும் அப்படித்தான். என்னென்னு சொன்னால், வேலைக்கு போன பிறகு மதிய இடைவேளை, உணவு இடைவேளையின் போது காரக்கில் இருந்தான் கதைப்பது. அதுதான் இந்த காணொளியின் சில இடங்களில் வருவதில்லை. ஆனால் தகவல்களை சேகரிப்போம், அதுக்கே நியாயமான நேரம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலத்துக்கு மேல ரீடிங்ல போகும். அதை ரீட் பண்ணத்தான் வேணும், இல்லை என்று சொன்னால் தகவல்களை கொண்டு வர முடியாது. அப்ப இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னால், நாங்கள் வளர வேண்டும். இப்ப இன்னும் சிலரை இதற்குள் உள்வாங்க வேண்டும். ஆர்வம் உள்ள பலர் இருப்பார்கள். இப்போ நேர்காணல் காணக்கூடியவர்கள், அரசியல் அறிவுள்ளவர்கள் பலர். இப்ப நாங்கள் ஒரு சிறிய துளிதான், இதை பெரிய வெள்ளமாக மாற்றக்கூடிய சக்தி உங்களிடம் தான் இருக்கின்றது. இப்ப பிபிசி பிரித்தானியாவுக்கு இருக்கு, அல்லது நியூயார்க் டைம் இருக்குது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்குது என்று ஒவ்வொரு நாடுகளும் அப்படி இருக்கும் போது, இப்ப இந்தியாவில கூட ஹிந்து இருக்குது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்குது, இலங்கையை பார்த்தீங்கன்னா சண்டே டைம்ஸ் இருக்குது, ஐலண்ட் இருக்குது, டெய்லி மிரர். எங்களிடமும் அப்படி வளர வேண்டும். நாங்கள் ஒரு தேசியமாக வளர்வதற்கு ஒரு ஊடகம் வளர வேண்டும். இப்ப ஐபிசியை பற்றி ஞானி கூறியிருந்தார். அவரிடம் அந்த ஐபிசி கைமாறியது ஒரு துன்பியல் சம்பவமாகத்தான் நடந்தது. அது உண்மையில் தேசிய தலைவருக்கு கூட அதை அரைகுறையாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. அதை பிறகு தாசிஸ் மாஸ்டர் தேசிய தலைவரை சந்தித்த போதுதான் உண்மை அவருக்கு விளங்கியது. அப்போது அவர் ஒன்றைத்தான் கூறியிருந்தாராம், நான் இருக்கும் போதே இயக்கத்தை வித்திருக்கிறார்கள். அப்ப இப்ப அவர் இல்லை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், இவ்வளவு ஆனா இதற்குள்ளால் தான் நாங்கள் வளர வேண்டும். அப்ப அதுதான் எங்களுக்குரிய. இப்ப 17 வருடத்துக்கு நாங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம், ஆனால் இன்னும் வளர வேண்டும். ஆனால் வளர விடாமல் இருப்பதற்குரிய காரணம் என்னென்று உங்களுக்கு இப்ப தெரியும். வர்த்தகமயமாக்கப்பட்ட ஊடகங்கள் எவ்வாறு செயற்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். நாங்கள் நெடுக எப்படி இருக்க முடியாது. ஆனால் அதற்குரிய பங்களிப்பாகவும் அதற்குரிய உந்து சக்தியாகவும் இப்போது உங்கள் கருத்துக்களை, நீங்கள் இந்த காணொளிகளில் வந்து எழுதுகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கின்றது. இந்த உலக நாடுகளில் இருக்கின்ற ஒரு சிந்தனை பள்ளி, அதை நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கின்றோம், சிந்தனை பள்ளிகள் எங்களுக்கு வேண்டும் என்று. ஆனால் அதை கட்டியமைப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. எங்களால் முடியாது. ஏனென்றால் இதுதான் எங்களோட கெப்பாசிட்டி, இதுக்கு மேல் முடியாது. அப்ப நாங்கள் இந்த வானொலியே ஒரு சிந்தனை பள்ளியாகத்தான் இப்போது போய்கொண்டிருக்கின்றது எங்களோட மக்களுக்காக. அதே சமயம் தனாஞ்சலி அவர்கள் கூறுவார்கள், இந்த ஐஎல்சி எப்படி உருவாகினது என்று சொல்லி. அதை நானும் கேட்க வேண்டும். என்னிடமும் பலர் கேட்டார்கள், ஐஎல்சி என்றால் என்ன என்று கேட்டார்கள். பலர் கேட்பார்கள், ஐஎல்சி என்றால் என்ன, அது இந்த ஃபுல் நேம் என்னென்று கூட கேட்டிருக்கிறார்கள். நன்றி அரசுகள், அதை கேட்டதுக்கு நான் மறந்து போனேன். அதை சொல்ல வேண்டும் என்றால் விடயங்களை கூறும்பொழுதுதான் மக்களுக்கு ஒரு தெளிவு வரும் என்பதற்காக ஐபிசி வானொலி இயங்காமல் போனது என்று கூறியிருந்தேன். 2010ஆம் ஆண்டு இயங்காமல் போயிருந்தது. அடியேன் ஐபிசியை ஆரம்பிக்கும் பொழுது, 97ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது, தலைவராக இருந்த பொழுது எல்லா தொடர்பாடல்களும்
என்னோடு அதிகமாக இருந்தது. அப்ப இந்த சேவை வழங்குகின்ற நிறுவனம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். அப்ப டிஜி என்றான் கூடுவார்கள். டிஜி, இவ்வளவு காலமும் இவ்வளவு ஒரு வானொலியை நடத்தி இவ்வளவு நேர்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், இவ்வளவு சிறப்பாக ஆரம்பித்து ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு குறுகிய காலத்தில் ஏற்படுத்தினீர்கள். அந்த சேவையை அப்பொழுது தனிய பிரித்தானியாவில் மட்டுமில்லை, ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு, தமிழர் தாயகத்துக்கு சென்றது. தாயகத்துக்கு செல்லும் பொழுது அலசல், அங்கே போராட்ட களத்தில் நின்றவர்களை யாரை கேட்டீர்கள் என்றாலும் அலசல் என்ன என்று சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? தாசிஸ் மாஸ்டர் அவர்கள் அலசி ஆராய்ந்து ஒரு 15 நிமிட ஒரு நிகழ்ச்சியை செய்து கொடுப்பார். அந்த நிகழ்ச்சி ஒலிபெருக்கியில் ஒலிபரப்பினார்கள். ஏனென்று சொன்னால் போராளிகளுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அரசர்களே, ஒவ்வொருவர் இனத்துக்கும் வானொலிகள் இருக்கின்றது, காணொலி தொலைக்காட்சிகள் இருக்கின்றது கூறுகள். அந்த நோக்கத்தோடு தான் மாஸ்டர் இந்த வானொலியை ஆரம்பித்தார். ஐபிசி தமிழ் என்று தொடங்கியதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நேரம் வரும்பொழுது ஐபிசி இங்கிலீஷ், நீங்கள் கேட்டீர்கள் பாருங்க, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது, மாஸ்டருடைய சிந்தனையோடு அங்கே போய் சேருகின்றது, நீங்கள் எப்படி சிந்தித்திருக்கிறீர்கள் என்று. அப்படித்தான் அது ஆரம்பித்தது. அப்ப அந்த 2010ஆம் ஆண்டு வானொலி இயங்காமல் போனவுடன் அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது நானும் மாஸ்டரும் இருந்து உரையாடி போட்டு சொன்னேன், போர் முடிவுக்கு வந்து துவண்டு போயிருக்கின்ற எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி இருந்தார்கள். மாஸ்டர் சொன்னார், அப்படி விட முடியாது, தட்டி எழுப்ப வேண்டும், வாருங்கள் என்று, வாங்கோ நானும் நீங்களும் போய் அவர்களை சந்திப்போம் என்று. இது ஒரு பேங்க் ஹாலிடே என்று நடந்தது. எனக்கு அந்த மே மாத பேங்க் ஹாலிடே நடந்தது 5ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு. மாஸ்டரும் நானும் ஒன்றில் உறுதியாக இருந்தோம், ஐபிசி என்ற அந்த மீண்டும் அதில் இணைவதற்கோ அல்லது எடுத்து நடத்துவதற்கு விருப்பமே இருக்கவில்லை. இப்போ மாஸ்டர் சொன்னார், ஐஎல்சி என்று ஒன்றை நாங்கள் புதிதாக உருவாக்கும். அது என்ன ஐஎல்சி? இன்டர்நேஷனல் லைவ் சேனல். தமிழ்ல சொல்லுங்க மாஸ்டர், எனக்கு ஒரு விளங்கப்படுத்துங்க. அனைத்துலக உயிரோடை தமிழ். உயிர் ஓட்டமாக இருக்கின்றது. உயிர் ஓட்டம் எது? இனத்துக்காக போராடிய அந்த உயிர் ஓட்டம் என்றதை அப்பொழுது மாஸ்டர் எனக்கு விளங்கப்படுத்தினார். அதனால்தான் ஐஎல்சி தமிழ், இன்டர்நேஷனல் லைவ் சேனல் என்று ஆங்கிலத்திலும், தமிழில் அனைத்துலக உயிரோடை தமிழ். இந்த வானொலியை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு ஆரம்பித்து இதை கொடுப்போம் என்று பார்த்தால் போராட்டத்தோடு எல்லோரும் வீட்டுக்குள் போய்விட்டார்கள். அதை ஓமென்று எடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களால் இயக்க முடியவில்லை. அடியேனும் தனம் போன்றவர்கள் தனம் நிறைய பொறுப்படுத்தி அதை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். மிகவும் ஒரு குறுகிய செலவில் தொண்டர்கள் அடிப்படையில் 17 வருடங்களாக யாரையாவது நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? தொண்டர்களாக தங்களுடைய பணியை முடித்துவிட்டு வானொலிக்காக கொஞ்சம் வந்து நேரத்தை மெனக்கெடுத்துகிறார்கள் என்று சொல்லி எந்த ஒரு வானொலியை நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா? நான் இதுவரையில் பார்க்கவில்லை. இப்பொழுது நவீன உலகத்தில் வாழுகின்றபடியால் நிறைய சமூக வலைத்தளங்கள், நிறைய தொலைக்காட்சிகள், வானொலிகள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் ஒன்று நாங்கள் இங்கே உறுதியாக இருக்கின்றோம், அறிவூட்டலும் நம்முடைய இன விடுதலைக்காக, இனம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த வானொலியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றோம். உங்களிடம் கூட அரசவர்களே சிலர் வந்து கேட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். என்னிடமும் வந்து கேட்டிருக்கிறார்கள், தனாஞ்சன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு பணம் வேண்டாம். நீங்களும் அதைத்தான் சொல்லுவீர்கள். வானொலியை கட்டி எழுப்புவதற்கு பணத்தை கொடுங்கள். வானொலியை கட்டி எழுப்பி ஒரு பெரிய ஒரு, நீங்கள் கூறியது போல ஒரு வானொலியை நடத்த வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம் என்றால், அல் ஜசீரா, நீங்கள் அன்று நான் உங்களோடு மெடி ஹசானுடைய செவ்வியை பேசியோடு நானும் நீங்கள் உரையாடி இருந்தோம், ஞாபகம் இருக்கும். நீங்கள் கூறுங்கள் அரசோக்களே, இந்த அல் ஜசீரா எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற அப்படி ஒரு வானொலி, ஒரு தொலைக்காட்சி தானே தேவை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நான் கூறுவதில் தவறு இருக்கோ எனக்கு தெரியவில்லை. உண்மைதான். என்னென்று சொன்னால், இதை அலைநாத் ஹெட்பிளஸ் கூட கூறியிருந்தார், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியில் தெரிவதில்லை என்று சொல்லி.
யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய போராட்டத்தை கூட அவர் கூறியிருந்தார். தூதுவராக இருந்தபோது கொழும்பில் கூட தெரியவில்லை என்று சொல்லி. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் ஊடகம் பலவீனம், மிக பலவீனமாக இருக்கிறது. திட்டமிட்டு செய்யப்பட்டதோ தெரியாது. இப்ப அல் ஜசீராவை பாருங்கள், காசாவில் இடம்பெற்றதையும் இன்றைக்கு இந்த ஈரான் போர் வரையிலும் அவர்களும் நீங்கள் பார்க்கலாம் 24 மணி நேரமும் 24/7 என்று சொல்றோம், இயங்கிக் கொண்டுதான் இந்த ஒவ்வொரு மணித்தியாலும் ஒவ்வொரு நிமிடமும் அதுதான் உயிரோடை என்று சொல்றாரு. இந்த உயிரோடை என்றால் நீங்கள் உயிரோடு இருப்பது என்றால் என்ன? 24/7. அதுதான் அந்த வானொலியும் 24/7. அது இந்த ஈரான் போரிலும் கூட லெபனானில் இடம்பெறுகின்ற சம்பவம் தந்த இனத்துக்காக அந்த வானொலி அந்த அந்த ஊடகம் மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கு. அது தந்த இனத்துடன் மட்டும் நிற்கவில்லை. இப்ப மெரிஹாசன் ரணில் விக்ரமசிங்க அந்த இன்டர்வியூ பார்க்கலாம். பல இனங்கள் பல நாடுகளில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொண்டு வரும் போதுதான் எல்லா வியூவர்ஸும் உள்ளுக்கு வருவார்கள். அப்ப எங்கடையும் அவ்வாறுதான். இப்ப இதை எங்களிடம் நிறைய வளம் இருந்து நாங்கள் இதை ஆங்கிலத்திலும் செய்தோம் என்றால் யோசிப்பார்கள் இவ்வளவு நாடுகள் எங்களுக்குள் வந்திருக்கும். அதுக்கு நாங்கள் எங்களையும் சொல்லக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் அல் ஜசீரா செய்து கொண்டிருந்தது. என்று சொன்னால் முதலில் உலகத்துக்குள் போய் அதுக்கு எங்கள் பிரச்சனைகளையும் கொண்டு போகும் போது எல்லாருக்கும் பல நாடுகளை மாற்றி விட்டார்கள். பிரான்ஸ்ல இருந்து ஸ்பெயின்ல இருந்து இன்றைக்கு அந்த இந்த மேற்குலக நாடுகள பிரச்சாரத்தை உடைத்தறிந்து விட்டார். நீங்கள் ஒன்று அவதானித்திருப்பீர்கள், அல் ஜசீராவை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கும் இன அழிப்பு, ஜெனோசைட் இன் காசா என்று இருக்கும். அப்படி சொல்வதற்கு எங்களுக்கு அதை பார்ப்பவர்கள் இப்ப எத்தனை கோடிக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். ஜெனோசைட் என்று இருக்கும் பொழுது, இன அழிப்பு என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனதில் அதை உண்மையே அங்கே கூறுகிறார்கள். அதை கூறுவதற்கு தளம் தேவை இல்லையா? உண்மைதான். அவர்கள் அதை பயப்படவில்லை. எந்த ஒரு அதாவது ஊடகத்துறை என்பது அதான் மிக முக்கியமான ஒன்று. விமர்சனங்கள் இன்றைக்கு பாருங்கள், ட்ரம்ப் எவ்வளவு கெட்ட வார்த்தையால் அமெரிக்க ஊடகங்களை பேசினாலும் அவர்கள் யாருக்கும் பயப்படவில்லை. அதே போலதான் அல் ஜசீரா இனப்படுகொலை என்ற வார்த்தையை பேசுவதற்கு தமிழர்களை அச்சுறுத்தியும் என்றார்கள். அது கூடாத வார்த்தை என்றது போல அதை சொல்ல வேண்டாம், போர்க்குற்றம் என்று சொல்ல வேண்டும் என்றதை இவ்வாறான ஒரு தளம்பல் நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறது ஒரு ஊடகத்தால் தான் முடியும். இந்த தளம்பல் நிலைகளுக்கும் இந்த பின்னடைவுகளுக்கு காரணமாக முக்கியமாக இருந்ததை இந்த ஊடக பலவீனம் தான். அதை எதிரி உண்மையில் செய்திருப்பார். ஆனால் அதை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த வானொலி கூட இன்னும் மேலே வரவில்லை. இன்னும் எவ்வளவோ பணிகள் இருக்கின்றன. பெருமளை இது ஒரு சிறிய துளிதான். விரிவடைய வேண்டியது மிகப்பெரிய ஒரு பணி இருக்கின்றது. அதை மக்களால் தான் செய்ய முடியும். ஒரு சிலர் 4 பேரால் அதை முடியாது. அதைத்தான் நான் வானொலியில் பேசப்படுறது கூட்டு முயற்சி வேண்டும். இந்த வானொலியை ஓரளவுக்கு நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் நடத்தினாலும் தரமான வானொலி இருக்கின்ற நான் சொல்லவில்லை, நேர்கள் கூறுவதைத்தான் கேட்கின்ற நிறைய நிகழ்ச்சிகள். அதாவது தமிழ் அறிவு போட்டி நடைபெறும், செய்தி வரும், இனி அரசியல், உலக அரசியல், இனி ஊர் வசந்தம், எழுத்து வந்தது சொல் முளைக்குமா என்று அப்படி போட்டி நிகழ்ச்சிகள், இனி மகிழ்வூட்டு நிகழ்ச்சிகள், நேர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துவது. ஒன்றில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்னவென்று சொன்னால், எதையுமே திணிப்பதில்லை. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய தகவல்களை நாங்கள் திரட்டுவோம், விடயங்களை கூறுவோம் பொழுது நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அரசுகளே, இந்த இலங்கை தீவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது பொது வேட்பாளர் தொடர்பாக பெரிய விமர்சனங்களாலும் வந்திருந்தது. ஆனால் உறுதியாக இருந்தோம் என்றால் எம் இனத்தினுடைய நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்கு நாம் ஒரு சுயமாக நாமவே இயங்க வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தை, இப்ப தமிழர்கள் போய் வேறு இடத்துக்கு வாக்கு போட்டதால் மாற்றத்தை கொண்டு வரப்போவது என்று இல்லை, உழவு காலம் மாற்றத்தை கொண்டு வரப்போல அது. ஆனால் எங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்பட்டது. அது கூட ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் பார்க்கவில்லையா? உண்மைதான். அதில் கூட பலர் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். உண்மையில் அதில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருந்தோம். என்று சொன்னால் 2,25,000 வாக்குகள். ஆனால் அது அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருந்தோம். அதான் ஒரு சிறிய சிந்தனை தான். என்னென்று சொன்னால், சிங்களவருக்கு வாக்களித்து போட்டு என்னென்று தமிழ் தேசியத்தை பேசுவார். இதுதான் அந்த கருப்பொருள். அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழர்களுக்கு வாக்களித்தோம். இதில் என்னென்று சிங்களவர்களுக்கு வாக்களித்தால் அதை ஏற்றுக்கொள்றோம் என்றுதான் அர்த்தம்.
பிறகு நீங்கள் தமிழ் தேசியம் தமிழீழம் என்று கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? அதை விட்டு விடுங்கள். சிங்களவற்ற 74% மக்கள் அவர்கள் அவர்கள் தெரிவு செய்வார். நீங்கள் வாக்களிக்கலையோ அவங்களோட வாக்குத்தான் தீர்மானிக்க போகிறோம். ஆனால் அதுக்குள் போய் எங்களை அடையாளத்தை ஏன் அழிக்க வேண்டும்? அந்த ஒரு சிந்தனை தான் அதில் இருந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிப்படையில் இருந்து மாற வேண்டும். ஆனால் அதில் உண்மையில் வெற்றி கண்டோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. அவ்வாறான ஒரு நிலையை எங்களால் ஒரு சிறிய பலத்தை வைத்துக் கொண்டு உருவாக்க முடியும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இந்த ஊடகம் மிக பெருசாக வளர்ந்து ஆங்கிலத்திலும் வந்து தமிழிலும் வந்து வேறு மொழிகளிலும் வருமாக அந்த வளங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அப்ப அவ்வாறு வருமாக இருந்தால் நாங்கள் எவ்வளவோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். நிச்சயமா அதுக்கு இளையவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அன்று கூட எங்களுடைய வானொலியில் எழு கதைகள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இளையவர்கள் தான் அதை நடத்துவார்கள். அவர்களோடு அன்று தொலைபேசி அழைத்து கேட்டிருந்தார்கள். தாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு சில திட்டங்கள் இருக்கின்றது, சில விடயங்கள் உங்களோடு உரையாட விரும்புகிறேன். அஞ்சுடன் ஃப்ரீ ஹேண்ட், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ எப்படி செய்ய போகிறீர்களோ ஒன்றுக்கும் தடையாக இருக்க மாட்டோம் என்று கூறினார். என்றால் அவர்கள்தான் வருகின்ற அடுத்த சந்ததியினர், அவர்கள்தான் இதை வழி நடத்த வேண்டும். தொடர்ந்து எங்களால் ஆன பங்களிப்பை நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த வானொலியை ஒரு சரியான வழியில் கட்டி எழுப்பி ஒரு பெரிய ஒரு ஊடகமாக அனைத்து மக்களும் அதனால் பயன் பெறக்கூடிய ஒரு வானொலியை தான் உருவாக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். அடியனை பொறுத்த மட்டில் எந்த ஒரு குறையும் கடவுள் எனக்கு வைக்கவில்லை. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, கடின உழைப்பு, இவையெல்லாமே நான் அதை நம்புவேன். எனக்கு விளையாட்டுத் துறையிலும் கூட எனக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருந்தது. கிரிக்கெட் துடுப்படுத்தாட்டம் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக விளையாடும் பொழுது அப்பொழுது அந்த விளையாட்டு களத்தில் இருந்த மகானாமா அவர்கள் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் எங்கே இலங்கையில் விளையாடினீர்கள் என்று. நான் சொன்னேன், நாங்கள் நோத்தில் விளையாடுவோம், அங்கு உங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை என்று. அவர் சிரித்து போட்டு போனார். அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை கிரிக்கெட் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தது. இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டில் இடிஐ என்ற ஒரு ஆலோசனை குழுவில் வந்து பங்கெடுக்குமாறு என்னை கேட்டிருந்தார்கள். அடியேனும் அதில் பங்கெடுத்திருந்தேன். தொடர்ந்து நான் எனக்கு எந்த துறை நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்ததோ அந்த துறைக்கு பங்களிக்க வேண்டும் என்றதில் அடியேன் எப்பொழுதுமே அவ்வாறு தான் செயல்படுவேன். கிரிக்கெட் துறையிலும் என்னுடைய பங்களிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஊடகத்துறை எங்களுடைய மக்களுக்கு தேவை. இந்த ஊடகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்கள் இந்த இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் வந்து உரையாடும் பொழுது எத்தனை தடவைகள் கூறினார். அவரும் கூட 50 ஆண்டுகளாக இந்த ஊடகத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய அந்த அனுபவங்களை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு வானொலியை உருவாக்கினால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இனத்தை ஒருங்கிணைப்பதற்கு, ஒன்றுபடுத்துவதற்கு இது தளம் அமைத்துக் கொடுக்கும். இந்த தளத்தை பயன்படுத்தலாம். மாஸ்டர் தாசிஸ் மாஸ்டர், இந்த வானொலியில் வாருங்கள், உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய செயற்பாடுகளை கூறுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அடிக்கடி கூறி வந்திருந்தார். அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் தொடர்ந்து கூறக்கூடியதாக இருக்கின்றது. தளத்தை பயன்படுத்துங்கள். தளத்தை, இந்த வானொலியை கட்டி எழுப்புவதற்கு முன்வாருங்கள். எங்களுக்கு பணம், எனக்கு பணம் தேவையில்லை, அரசுக்கு பணம் தேவையில்லை. இந்த வானொலியை கட்டி எழுப்புவதற்கு அங்கே பணிபுரிபவர்களுக்கு அவர்களுடைய செலவுகளுக்கு அவர்களுக்கு நிறைய பணத்தை அள்ளி கொடுங்கள் என்று இனிவரும் காலங்களில் அது எவ்வளவு சாத்தியமோ எனக்கு தெரியவில்லை. அல்லது பெரிய ஒரு தனவந்தர் வந்து நான் பணத்தை கொடுக்கிறேன் என்று வந்து கொடுத்தால் அது வேற. அப்படி ஒரு, ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் எப்பொழுதும் என்னவென்று சொன்னால், இந்த இனத்துக்காக ஒரு இலவசமாக நாங்கள் பங்களிக்கும் பொழுது அதிலும் ஒரு திருப்தி இருக்கிறது. அப்படி ஒரு அந்த இடைக்குள் தான், ரெண்டுக்கும் இடையில் தான் அப்படித்தான் செயல்படுவது இனிவரும் காலங்களில் சாத்தியமாகும் என்றதை கூறிக்கொண்டு மன்னித்துக் கொள்ளுங்கள் அரசர்களே, நான் நிறைய பேசிவிட்டேன். இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தினால்தான் இந்த உண்மை நிலைகளை புரிந்து கொள்ளார்கள் என்பதற்காக நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்து விட்டேன். பழமையாக நீங்கள் தான் நிறைய நேரம் எடுப்பீர்கள், நான் என்று கூட நேரம் எடுத்து விட்டேன். கூறுங்கள் நீங்கள் நிறைவாக. நீங்கள் அதாவது இந்த ஊடகத்தை உங்களுக்கு நாங்கள் திரும்ப கூறுவது என்னென்றால், அடிக்கடி இந்த எங்கள் காணொலியில் கூறும்போது இந்த ஊடகம், இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊடகத்தை, ஏன்னு சொன்னால் பல மக்களை சென்றடைய வேண்டும். இந்த கருத்துக்கள் இவ்வளவு மக்களை ரீச் பண்றோமோ பலருக்கு அதை, அந்த மக்களோட கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கான உதவிகளாகத்தான் அது இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்க யோசிப்பது, ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு சொற்ப நேரத்துக்கு மறந்து போய்விடுவது.
ஆனால் அவ்வாறு அதை செய்யுங்கள். உங்களால் முடிந்த பங்களிப்பை நீங்கள் அந்த கொமெண்ட்களை எழுதுங்க. நாங்கள் எல்லாம் எல்லாத்தையும் படிக்கிறோம் என்று சொன்னால் அது விமர்சனம் மிக முக்கியமானது ஒன்று. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுதான் எங்களை மெருகும். நான் பல நெகட்டிவை பார்த்து நான் திருந்திருக்கேன். நான் சொல்லுகிற வார்த்தைகளில் கூட சில பேர் சொல்லியிருப்பார்கள், அப்படி ஸ்டார்ட் பண்ணி நான் பேர் அதனை குறைத்திருக்கிறேன். அப்படி உண்மையில் அது எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமானது. எங்களோட இணைந்து நீங்கள் பயணியுங்கள். இதற்கான முழு ஆதரவையும் தருவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி அரசர்களே. உறவுகளே, அருகூர்ந்து மன்னித்தருளுங்கள். ஏதாவது தவறாக இங்கே நாங்கள் பேசியிருந்தால் கூறுவது போல் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். உண்மை சொல்லத்தான் விரும்புகிறேன். தூய்மையான ஒரு அரசியல் நடத்த வேண்டும் என்பதற்காக சிலர் மீது நாங்கள் இறுக்கமாக பேசும் பொழுது அது ஒரு காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துவது போல் இருக்கும். ஃபட்டிமா மாஸ்டர், அரசு அவர்கள், இராமேந்திரன் போன்றவர்களோடு நாங்கள் உரையாடும் பொழுது, எனவே அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும். அங்கே இருக்கின்றவர்கள் ஏனைய இனங்கள் போல் எங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி உலகம் வியக்கும் அளவுக்கு பயணிக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு, அந்த நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, நன்றி அரசுகளே. இவ்வளவு நேரமும் என்னோடு உரையாடியதற்காக. அன்பர்களே, யார் மீதும் எந்த ஒரு காழ்ப்புணர்வும் இல்லை. அரசு கூறியது போல் உங்களுடைய நேர்மறையான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள், எதிர்மறையான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். தேவையானதை நாங்கள் எடுத்து உங்களிடமிருந்து நாங்களும் கற்றுக்கொள்ளுகிறோம். கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அரசு அவர்கள் கூறினார். இவைத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, நன்றி அரசுகளே. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.